இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறை அருளும் ஆசீரும் உங்களோடு இருந்ததை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் நல்லது செய்து வாழ வேண்டும் என்றே ஆசைப்படுகிறோம். நாம் மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்தை தவிர்த்தால் மட்டுமே மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் உதிக்கும். நல்லது செய்வதற்கு நல்ல மனம் இருந்தால் போதும். எதையும் தீய எண்ணத்தோடு பார்க்க பழகினோம் என்றால் நம்மில் தீய எண்ணங்கள் தான் வளரும். எனவே நல்ல எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் நம் மனதை வளர்த்தெடுப்போம். அதுவே நம்மை நல்வழியில் நடத்தும் என்பதை உணர்ந்து கொள்வோம். மற்றவர்கள் மத்தியில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் செய்யும் அறச்செயல்களால் பயனொன்றும் விளையாது. முதலில் நமது பெயரை முன்னிலைப்படுத்துவதை தவிர்ப்போம். மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பதால் நமக்கு ஏதாவது நன்மை ஏற்படுமா என்று யோசித்து பார்த்தால் எந்த நன்மையும் இருக்காது என்ற பதில்தான் வரும். மற்றவர்களின் வாழ்வில் நன்மை ஒன்றே நடக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம். மற்றவர்கள் நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பதை விட நம்மால் முடிந்த நல்லவற்றை நாம் மற்றவர்களுக்கு செய்வோம். அப்போதுதான் இறை ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைக்கும். உண்ணுவதும் உறங்குவதும் தான் வாழ்க்கை என்றால் அதை மரம் கூடத்தான் செய்கிறது. 21 நாட்கள் மட்டுமே வாழுகின்ற பட்டுப்புழு பட்டு நூல் தருகிறதென்றால், பூமியில் உதிர்ந்து விழும் இலை கூட மக்கி உரமாகிறதென்றால், தந்தை கடவுளிடமிருந்து சுவாசமும் பெற்றோர்களிடமிருந்து பாச நேசமும் பெற்று இந்த பூமியில் வாழும் நாம் ஒவ்வொரு நாளும் நற்சிந்தனையால் இந்த உலகை உயர்த்துவோம். நல்ல செயல்களை செய்து இறைவன் விரும்பும் புத்துலகை படைப்போம். நமது வாழ்க்கை நமக்கு பிறகும் எவராலும் இட்டு நிரப்ப முடியாத நிறைவான வாழ்க்கையாக அமையும்படி பார்த்து கொள்வோம். ஒரு பெரிய செல்வந்தர் ஒருவர் ஊரிலேயே மிகப்பெரிய ஆன்மீகவாதியை அழைத்து தனது வீட்டிலே மிகப்பெரிய யாகம் ஒன்றை ஏற்பாடு செய்தார். யாகத்தின் முடிவில் அந்த ஆன்மீகவாதியிடம் தனக்காக செபிக்கும்படி கேட்டுக்கொண்டு, தங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்கள், அதற்கு எவ்வளவு பொருட்செலவானாலும் பரவாயில்லை, நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றார். ஆன்மீகவாதி அவரின் செல்வத்திமிரை உணர்ந்து, அப்படியா, தாங்கள் எதை வேண்டுமானாலும் எனக்காக செய்வீர்களா என்று கேட்டுவிட்டு, எனக்கு தாங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னிடமிருந்த ஒரு காதருந்த பழைய ஊசியை கொடுத்து, இதை தாங்கள் பத்திரமாக வைத்திருந்து நாம் விண்ணகத்தில் சந்திக்கும் போது என்னிடம் கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு செல்வந்தர், அது எப்படி முடியும்? விண்ணகம் செல்லும் போது நாம் எதையுமே எடுத்துச் செல்ல முடியாதே, இந்த ஊசியை மட்டும் எப்படி எடுத்துச் செல்ல முடியும் என்று கேட்டார். அதற்கு அந்த ஆன்மீகவாதி, இந்த உலக செல்வத்தை கொண்டு தான தர்மங்கள் செய்து விண்ணக வங்கியில் புண்ணியங்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றாராம். எனவே நாமும் நல்லது செய்வோம். அதை இன்றே நன்றே செய்ய பழகிக் கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நல்லது செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தவரை வரவேற்று உபசரித்தீர்களா? அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. இன்று நீங்கள் அளவுக்கதிகமான பொருளாசை கொண்டு வாழ்ந்தீர்களா? பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இன்று நீங்கள்
உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா? நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா? நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. இன்று நாம் இறைவனுக்கு உகந்த நல்ல செயல்களை செய்திருந்தாலும் கூட சில நேரங்களில் இறைவனுக்கு எதிரான செயல்களையும் செய்து அவருடைய மனதை காயப்படுத்தி இருப்போம். அத்தகைய நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே,
என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது, அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர், அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன், துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தக செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கு
யாவருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவன் நம்மை எல்லாவித நலன்களாலும் நிரப்பி வழிநடத்துவார் என்ற உணர்வோடு நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 149, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 9 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 22 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலிம் என்னும் இடத்திற்கு அருகிலுள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்லன், மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். திருமுழுக்கு யோவானைப் போல நாமும் இயேசு யார் என மக்களுக்கு சுட்டிக்காட்ட அழைக்கப்படுகிறோம். அதற்கு முன்னோடியாக நாமும் வாழ்ந்திட நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் நம் அன்பர் இயேசு. அவரின் அழைப்பிற்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து
அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். இறைவன் இந்த இரவு பொழுது முழுவதும் நம்மை அவரது பராமரிப்பில் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையை சிமியோன் பாடல் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 10. புனித பீட்டர் ஒர்சையலோ. இத்தாலி நாட்டில் உதினே மாநிலத்திலுள்ள ரிவோ ஆல்டோ பகுதியில் வாழ்ந்த செல்வ செழிப்பு நிறைந்த குடும்பத்தில் கிபி 928ஆம் ஆண்டு பிறந்தார் பீட்டர் ஒர்சையலோ. இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய இவர் தன் 18வது வயதில் திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தைக்கு தந்தையானார். கிபி 948ஆம் ஆண்டு தன் 20வது வயதில் இத்தாலியின் வெனிஸ் நகர கடற்படையின் தளபதியாக நியமனம் செய்யப்பட்ட இவர் தன் கடின உழைப்பினாலும் நேர்மையோடு வாழ்ந்ததினாலும் கிபி 976ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் நாள் வெனிஸ் நகரின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெனிஸ் நகர மக்களுக்கு பல்வேறு சமூக பணிகளைச் செய்த பீட்டர் ஒர்சையலோ எளிய மக்கள் பயன்பெற மருத்துவமனைகளையும் அமைதி இல்லங்களையும் கட்டி எழுப்பினார். வெனிஸ் நகர மக்கள் நலமுடன் வாழ வேண்டுமென்று உண்மையோடும் நேர்மையோடும் உழைத்த பீட்டர் ஒர்சையலோ தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி ஸ்பெயின் நாட்டிலுள்ள புனித ஆசீர்வாதப்பர் சபையில் சேர்ந்து அருட்குருவானார். புனித ரோமு வால்டினை தன் ஆன்ம குருவாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த இவர் ஸ்பெயின் நாட்டில் துறவு மடம் அமைத்து மக்களுக்கு இறைப்பணிகளைச் செய்தார்.
இறைவனை தனிமையில் தியானிக்க விரும்பி தன் மடத்தினை விட்டு வெளியேறி வனப்பகுதியில் வாழ்ந்த அருட்தந்தை பீட்டர் ஒர்சையலோ கிபி 987 விண்ணகமடைந்தார். வெனிஸ் நகர மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கும் இறைப்பணிகளைச் செய்து ஆண்டவரின் சாட்சியாக வாழ்ந்த அருட்தந்தை பீட்டர் ஒர்சையலோவினை திருத்தந்தை 12ஆம் கிளெமெண்ட் கிபி 1731 புனிதராக உயர்த்தினார். புனித பீட்டர் ஒர்சையலோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்ந்து இறைவனுக்கு சான்று பகர்வோம். நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தங்களது வாழ்க்கையின் மூலம் நமக்கு சான்று பகர்பவர்கள்தான் புனிதர்கள். இந்த புனிதரும் நாம் புனிதத்தில் வளர தேவையான படிப்பினைகளை நமக்கு கற்றுத் தந்திருப்பார். அவரின் வாழ்வை நாமும் வாழ்வாக்குவோம் என்ற உணர்வோடு நாளைய தினம் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களின் கருத்துக்களுக்காக 10 அருள் நிறை ஜெபத்தை ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடவுளுடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய பராமரிப்பு எவ்வளவு அற்புதமாய் நமது வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் எண்ணி பார்ப்போம். அற்புதமான காரியங்களின் வழியாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இந்த நாளிலே சிறப்பாக மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் குடும்பத்திற்காக, உலகமெங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த அற்புதமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அநேக நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு பார்வையாளருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை நீர் அற்புதமாக வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த குடும்பம் உமக்கு மகிமை சேர்க்கின்ற விதத்திலே, உமக்கு சான்று பகர்கின்ற விதத்திலே, உமக்கு சாட்சியாய் வாழ்கின்ற விதத்திலே எல்லா விதமான அருள் வளங்களையும் இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாருக்கு நீர் கொடுத்தருளும். இந்த மாதா தொலைக்காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசிரால், அருளால், ஆற்றலால், வல்லமையால் நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் ஆசீர்வதியும் ஐயா. இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் இன்னும் பறந்து விருந்து பல நாடுகள் எங்கும் இன்னும் சிறப்பாய் வளர்ந்திட கிருபை செய்தருளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பும் அரவணைப்பும் நம்மை நாளும் வழிநடத்தி கொண்டிருப்பதை உணர்ந்திருப்போம். தொடர்ந்து இறை அருளும் ஆசீரும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாளும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மீட்பரின் மாண்புயரன்ன